நமசிவாய வணக்கம். தினமும் ஏதாவது புது புது நல்ல இன்ஃபர்மேஷன்ஸு, தன்னம்பிக்கை, சுய முன்னேற்றத்தை தூண்டக்கூடிய கருத்துக்களை நம்ம கேட்கறது மூலமாக மூளையில் புரோட்டீன் சத்து ஜாஸ்தியாகுங்கிறத பார்த்தோம். இந்த மூளையில் புரோட்டீன் சத்து மாதிரி பல விஷயங்களை ஜாஸ்தியாகக்கூடிய சிம்பிள் எக்ஸசைஸ் யோகா எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா நம்ம தோப்புக்கரணம் தான் மாடிஃபை பண்ணி பஸ்டியாக மாறிடுது. யோகாசனத்தில் இருக்கிற புஜங்காசனம்ங்கிற ஒன்று தான் புஷ்அப்பாக மாறிடுது. இப்படி நம்ம இதுலேருந்து நிறைய விஷயங்கள் வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு மாறி இருக்கு. நம்ம யோக கலை 5000 ஆண்டுகளை கடந்தது. ஸோ நம்ம ஓல்டு அட்வான்ஸ் தான், அதை சொல்லிக்கிறதுல என்றைக்குமே பெருமை. இந்த தோப்புக்கரணம், அப்புறம் தலையில் குட்டிக்கிறது, இந்த மாதிரியான சிம்பிள் விஷயங்களை தினமும் எல்லாருமே பண்ணுறது விசேஷம். அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட பிரெயின் செல் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் ஏற்கனவே பல தடவை சொன்னது, ஒரு நாளைக்கு 21 சுற்று, அந்த மாதிரி தொடர்ந்து 21 நாள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோவில் இல்லைன்னா தனி பிள்ளையார் சந்தியில் சுற்றணும். 21ஆவது நாள் இந்த பிள்ளையாருக்கு தேங்காயை உடைச்சிட்டு ஒரு அருகம்புல் மாலை சாத்திரத்துக்கு கொடுங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க இதை பண்ணால் உங்கள் லைஃப்பில் பல சேஞ்சஸ் வரும், பல தடைகள் சரியாகும். இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான அறிவியல் கருத்துக்கள், அதோட ஆன்மீகம், சுய முன்னேற்றம், தன்னம்பிக்கை, இப்படி பல விஷயங்கள் பார்ப்போம். வணக்கம்.